ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கார்த்திகா இருந்துட்டு சந்தா கிட்ட போயிட்டு நீங்கள் விருப்பத்தோடு தானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தா இருந்துட்டு ஆமாம் நானும் அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிக்க போகிறோம், அதுவும் பெற்றவங்க சம்மதத்தோட அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அவரோட வாழணும்னு ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவும் சேரன் கூட தான் ஃபோனில் பக்கத்தில் இருந்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து போயிட்டு பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மாமாவை நான் ஆசைப்பட்டேன்லம்மா, நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணம் கூட வேண்டான்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் போனேனேம்மா, அப்போவே என்னை விட்டுருக்கலாமே. ஆனால் உங்களோட கௌரவத்துக்காக யாரோ ஒருத்தர் கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி என் வாழ்க்கையே கேள்விக்குரிய நின்றுட்டுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இருடி, நானும் இப்போ உன் மாமனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட தான் மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் தேவையில்லாமல் பிரச்சனையும் பண்ணிவிட்டேன். ஆனால் அது அப்போ கூட பெருசாக போகாமல் எல்லாருமே சமாதானம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னொரு தடவை வராதானே என்ன, நிச்சயம் வரைக்கும் தானே போகுது, அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாமா, நாம் பண்ண தப்ப இனிமேல் இப்படி பண்ணவே கூடாது, மாமாவது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.